வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாஃப்ட்வேரோட பேசிக் ட்ரைனிங்கில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5. ஏற்கனவே நம்ம வந்து சாஃப்ட்வேர் போடுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். இந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டுமே நம்மளால் சாஃப்ட்வேர் போட முடியுமானா, சில பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிபியூ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து கரண்டாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் சிபியூ வந்து ரொம்ப பெருவாரியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மீடியா டெக், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கம்பெனியோட எக்ஸினோஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் ஸ்பெக்ட்ரமோட யூனிசாக், அதுக்கு அடுத்தது ஹுவாயோட கிரின். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கிற ஆண்ட்ராய்டில் இருக்க சிபியூஸ். நாம் இப்போ சாஃப்ட்வேர் போடுறதுக்கும் சிபியூ என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் போடுறதுக்கு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க்கை பண்ண முடியும். அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சிபியூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிபியூக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதை நான் வரப்போகிற வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு மாடல் வருது, நீங்கள் அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கரண்டாக உள்ளுக்குள்ளே என்ன சிபியூ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில மாடல்ஸை போட்டு நான் வந்து கூகுளே சர்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோமில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ரெட்மி 8A இந்த மாடலில் என்ன சிபியூ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ரெட்மி 8A சிபியூ டைப் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? எனக்கு போடும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா, இது வந்து குவால்காம் மாடலோட ஸ்னாப்டிராகன் 439 ப்ராசஸர் இருக்குது. அப்போ குவால்காமான சிஸ்டத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணணுமோ அந்த மெத்தடில் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து 9A போடுறேன். ஓகேவா? 9Aவோட சிபியூ டைப் போடுறேன். 9Aவோட சிபியூ வந்து நம்ம போடும்போது எனக்கு சிப் செட் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா, மீடியா டெக்கோட 6762. அப்போ இது வந்து 9A வந்து மீடியா டெக் ப்ராசஸர், 8A வந்து குவால்காம் ப்ராசஸர். அப்போ வந்து நம்ம வந்து என்ன ப்ராசஸர்னு தெரியணும். இப்போ நம்ம வந்து சாம்சங்கோட M21ஓட சிபியூ டைப் போடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸினோஸ் ப்ராசஸர். இப்போ இந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் ஆன் கண்டிஷனில் மட்டும்தான் நம்மளால் வந்து சாஃப்ட்வேர் போட முடியும். இப்போ வந்து ஒரு டெட் கண்டிஷன் ஆகிடுச்சு சாம்சங் அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்லாம் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்னென்ன சிபியூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாவே அதுக்குள்ளே என்ன சிபியூ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு மாடல் வருதுன்னா கரெக்டான மாடல் நேமை போட்டு நீங்கள் சிப் செட்டுன்னு போட்டாலும் சரி, சிபியூ டைப்னாலும் சரி, உங்களுக்கு கூகுள்லேயே வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடச்சிடும். அதை வச்சு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பேசிக் வீடியோஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுருக்கோம். மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.